உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்கள் அன்பில் நான் தற்போது விஸ்வாவச வருடம் பங்குனி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 மார்ச் 2026 முதல் 14 ஏப்ரல் 2026. என்ன மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு பணம் வருதுங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, உம்முன்னு இருக்கீங்க. அதெல்லாம் தெரியும் எனக்கு. 7 லட்சம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. தலைமுறை வாழ்க்கையில் இருக்கீங்க. நான் தானே சொல்கிறேன் மாதம் அப்புறம் என்ன எனக்கே நீங்கள் சொல்கிறீங்களா? தெரியும். ஆனாலும் இப்போ பணம் வருது, எடுத்து கம்முன்னு பேக்கெட்டில் வைங்க. கடங்காரன் பார்த்துட்டு இருக்கான். 2ன்ற தொகை 9ன்ற தொகை, முதல் தொகை 2, ரெண்டாவது தொகை 9, அடுத்தது 2 தொகை ஓப்பனிங். எப்போதாதா இந்த 2 தொகை வருது உங்களுக்கு. முதல் தொகை 2, அடுத்தது 9ன்ற தொகை வருது. எடுத்து வைங்க. பின்னாடி சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு. வைங்க எடுத்து. பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே முதல்ல தவிச்ச வாங்கி தண்ணி கிடைக்கிறதுக்கு 2 தொகை வந்தது. 2ன்ற தொகை 9ன்ற தொகை வந்தது. அப்படியே செலவாகுது. எதுக்காக செலவாகுது? சகோதரனுக்காக, குடும்பத்துக்காக, தந்தைக்காக, மனைவிக்காக, தாய்க்காக, அந்நிய மதக்காரர்களிடம் வாங்கிய கடனுக்காக. இப்படி சொல்லணும் ஜோசின்னு சொன்னால் சும்மாவா? தலையில் 1.5 டன் வெயிட்டு, நீங்கள் இருக்கிறதே 100 கிலோ கம்மி. உங்களை விட 15 மடங்கு வெயிட் அதிகமாக இருந்தால் 1.5 டன் 1500 கிலோ, நீங்கள் 100 கிலோ கம்மி. எப்படி சுமக்க முடியும்? சுமக்க முடியல, ஆனாலும் சுமக்கணும். அதான் நேரம். தலையெல்லாம் பற்றி எரியுதுங்க. அக்னி பகவான் மாதிரி இருக்குது தலை, பிரெயின் எல்லாம். போய் ஐஸ் வாட்டரில் வைக்கல மாதிரி இருக்குது. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அப்படி தானே இருக்குது. ஆழ் மனசில் ஏதோ ஒரு அசரீரி மாதிரி, ஒரு ஆவி மாதிரி அசரீரி சொல்லிக்கிட்டே இருக்குது. இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு, அது பண்ணு. வியாபார ஆவி அது. பிறகு தாயின் உடல் நலத்தில் எச்சரிக்கை தேவை, தந்தையின் உடல் நலத்தில் எச்சரிக்கை தேவை, உங்கள் உடல் நலத்திலேயே எச்சரிக்கை தேவை. பிறகு முத்தான 4 பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும். சொல்கிறதுக்கு நானே தயாராக இருக்குனே. கடந்த 11 நவம்பர் 2025க்கு முன்னாடி வெறும் தலைமறை வாழ்க்கை தான் இருந்தது. ஆனால் 11 நவம்பர் 2025க்கு பிறகு தலைமறை வாழ்க்கையோடு சேர்ந்து ஊரை விட்டு ஓடுற மாதிரி நேரமும் வந்துச்சு. அது 11 மார்ச் 2026 வரலும். அதே மாதிரி 11 நவம்பர் 2025க்கு முன்னாடி ஏதோ ஒரு உத்தியோகம் பார்த்து ஒரு காசை கொண்டாட முடிஞ்சது. 11 நவம்பர் 2025லேருந்து 11 மார்ச் 2026 வரலும் அதையும் கொண்டு வர முடியல. இதுதான் முதலில் முத்தான முதல் பலன். இப்போ 11 மார்ச் 2026க்கு அப்புறம் அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ஒளிமயமான எதிர்காலம் தெரியுது. இனி தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இப்போ முத்தான 2வது பலன் வருகின்ற மார்ச் 1, 2026 முதல் 25 மார்ச் 2026 இந்த காலகட்டம் முயற்சிகள் மூலமாக பணம் வருது. சகோதரிகள் மூலமாக பணம் வருது. உங்களை மூத்த சகோதரனாக நினச்ச பெண்கள் பணம் தராங்க, ஆண்கள் பணம் தராங்க. இந்தாங்கண்ணா வச்சுக்கண்ணா நீன்னு. அப்படி ஒரு 6ன்ற தொகை வருது. 6000, 60000, 6 லட்சம். அது அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய பலவீனத்தை பொறுத்து அமையும் இந்த எண்ணிக்கை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில முயற்சிகள் சாதிக்கிறீங்க. 1 மார்ச் 2026லேருந்து 25 மார்ச் 2026 வீட்டுக்கு தேவையான பண்டை பாத்திரங்கள் வாங்கி மகிழ்கிறீர்கள். மனைவிக்கு பேங்க்கில் வச்ச ஜுவல் லோனில் சிலதை மூட்டி கொடுக்குறீங்க. அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி ஆகிறாங்க, ஹாப்பி. அவங்க அப்படியே புன்னகை அரசி கேஆர் விஜயா மாதிரி அப்படி சிரிக்கிறாங்க. சகோதரிகளுக்கு உங்கள் மூலமாகவும் சில ஹெல்ப் நடக்குது. அவங்களுக்கு நல்ல வரன் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அதனால் அவங்க ஹாப்பி ஆகிறாங்க. இப்போ முத்தான 2வது பலன் முடிஞ்சது. முத்தான 3வது பலனும் கொஞ்சம் எச்சரிக்கை பலனும் கூடாது, விபத்து பலனும் கூடாது. அதை கேளுங்க. அது வருகின்ற 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். தலையில் அடிபடுறதுக்கு, ஸ்டிச்சஸ் விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மைக்ரைன் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதரனுக்கும் உங்களுக்கும் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் தகப்பனுக்கும் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் சண்டை வர வாய்ப்பு உண்டு. சகோதர சண்டை, தந்தை சண்டை, குடும்ப சண்டை, கடங்கார சண்டை. அதிகமாக செலவாகுதுன்னே குடும்பத்தில் சண்டை, மருத்துவ சண்டை, மருத்துவ செலவு, விபத்து செலவு. எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகன விபத்தில் போகும்போது டபுள் ஹெல்மெட் போட்டு போகணும். இல்லைனா ரொம்ப விழிப்புணர்வாக வண்டியை ஸ்பீடாக ஓட்டக்கூடாது. இந்த காலகட்டம் ஒரு எச்சரிக்கையான காலகட்டம். சில பேருக்கு அறுவை சிகிச்சைகள் நடக்கலாம், கால்லையும் லெக்மெண்ட் டேர் ஆகலாம். அதனால் வண்டி வாகனத்தில் ஓவர் ஸ்பீடு போகாதீங்க. இந்த பாருங்கள், என் கருணை இந்த மாதம் 14 ஏப்ரலோடு முடியுது. ஆனால் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதம் சொல்கிறேன், 25 நாள் சொல்கிறேன். அதனால் இந்த 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 வண்டி வாகன விபத்துகள் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிங்க. மெடிக்ளைம் பாலிசி அவசியம் போட்டு வச்சுக்கிங்க. பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும். கருச்சிதைவுகள் நிறைய ஏற்படும். பிள்ளைகளுடைய உடல்நலத்திலையும் கவனமாக இருக்கணும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களே கவனமாக இருக்க சொல்லுங்கள். அவங்க எல்லாருக்கும் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு, வாய்ப்பு உண்டு.
பிறகு முத்தான 4வது பலன், அது 10 ஏப்ரல் 2026 முதல் 30 ஏப்ரல் 2026. இந்த காலகட்டம் தாயின் உடல்நலம் கெடுகிறது, மனைவியின் உடல்நலம் கெடுகிறது, உங்கள் உடல்நலமும் கெடுகிறது, ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். பிறகு தண்ணீரிலும் இந்த நேரத்தில் கரண்ட்லேயும் கூட கண்டம் இருக்குது, எச்சரிக்கையாக இருக்கணும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு 11 மார்ச் 2026 அப்புறமா மெல்ல மெல்ல ஒளி வீசி, கொஞ்சம் புத்தொளி வீசி, ஏதோ நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரப்போகுதுன்ற ஒரு சமிஞ்சைகள், நம்பிக்கைகள், நம்பிக்கையான வார்த்தைகள் வரும். அடிப்படை ஜாதகமும் பலமாக இருந்தால் அது அதிகமாகவும், குறைவாக இருந்தால் குறைவாகவும் ஏற்படும் என்பதை போல் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கு மீனராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள் இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு துரிதமாக கூறினேன். மேலும் உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரும் நாட்கள், சந்திராஷ்ட நாட்கள் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.